சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஸ்ரீதேவி மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் பாலாவுக்கும் மிகவும் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, இது செஷனா போயிட்டு இருக்கு. நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள், அதோடைய குறியீடுகள், இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஓகேங்களா? நம்ம போன செஷன்ல வந்து அவிட்டம் வரைக்கும் நம்ம முடிச்சோம். ஓகேங்களா? இப்போ சதயத்துல இருந்து ரேவதி வரைக்கும் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அந்தந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயம், அதுக்கான குறியீடுகள், அதுக்கான கலர்ஸ், அதுக்கப்புறம் என்ன விருட்சம், எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம சதயத்துக்கு போயிடலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அதாவது சதய நட்சத்திரம் இருக்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசியில நடு நட்சத்திரமா இருக்கிறது சதய நட்சத்திரம். அதாவது கும்பம்னாலே பூரண கும்பம்னு சொல்லுவாங்க. சதயம்ன்றது பாத்தீங்கன்னா சதம் அப்படின்னா 100. அதாவது 100 சாமரை எப்படி இருக்குமோ அதுதான் சதயம்னு சொல்லுவாங்க. அது வந்து கும்பத்துல நடு நட்சத்திரமா இருக்கிறதுனால சதயம் வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். சதயத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா ராகு. ஓகேங்களா? கும்பம் வந்து சனியோட வீடு. அதுல ராகுவோட நட்சத்திரம் இருக்கு. எப்பயுமே பாத்தீங்கன்னா அருளணி பொருளணி அப்படின்னு 2 அணி இருக்குங்க. ஓகேங்களா? அதுல இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு, சனி, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கர்மா, நம்ம பூர்வ புண்ணியம், நம்ம கர்மா பேலன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்துல இந்த பிறவில நம்மளுக்கு வந்து அதுக்கான பலாபலனை தரத்துக்கான இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்னே சொல்லலாம். ராகு ஆகட்டும், சனி ஆகட்டும், கேது ஆகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 சனி, ராகு கேது தோஷம், சனி தோஷம், இப்படின்லாம் வந்து ஜோதிடர்கள் நிறைய வந்து மக்களை பயமுறுத்துறாங்க. ஆனா எல்லா கிரகங்களுமே எல்லாருக்கும் கெடுதல்லாம் பண்றதே கிடையாது. நன்மையை மட்டும்தான் பண்றது எல்லா கிரகங்களும். இதுல வந்து சனி, ராகு, கேது, இதை வந்து ஏன்னா இது வருட கிரகங்கள். ஏன்னா இது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை. ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, 18 மாதங்களுக்கு ஒரு முறை வரும். சனி பயிற்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். வருட கிரகங்கள்ன்றதுனால இதை வச்சு ரொம்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அப்படி பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பயிற்சி ஏன் யாருமே சொல்றது கிடையாது. சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 2.5 நாளைக்கு ஒரு கட்டம் டிராவல் பண்ணுது. ஒரு மாசத்துல 27 நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுது. மத்த சூரியன் பார்த்தோன்னா மாசத்துக்கு ஒரு கட்டம் டிராவல் பண்ணுது. இந்த பெயர்ச்சிக்கெல்லாம் யாரும் வந்து பலன்களை யாரும் பெருசா சொல்றது கிடையாது. அதை இன்சிஸ்ட் பண்ணி பயமுறுத்துறது கிடையாது. சனி எப்படி எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குது அப்படின்றப்போ ஏன் சனி, ராகு, கேதுவை மட்டும் ஏன் வந்து இவங்க ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா இது ஒரு வியாபார நோக்கமும் இருக்கு ஜோதிடத்துல. ஓகேங்களா? எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் பலனை கொடுக்கும். அந்தந்த ஆதிபத்தியத்துல அது எப்படி நிக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பலாபலன்கள் மாறுபடும். ஒரு சில ஜாதகருக்கு அது நன்மையை கொடுக்கும், ஒரு சில ஜாதகங்களுக்கு அது வந்து தீமைன்னு சொல்ற முடியாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு படிப்பினைன்னு சொல்லலாம். ஒரு படிப்பினையை கொடுக்கும். அது மூலமா நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த அனுபவத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நம்ம மேம்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இந்த கிரகங்கள் இருக்குங்க. அதுல முக்கிய பங்கு பாத்தீங்கன்னா சனி, ராகு, கேது, இது மெயின். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சதயத்துக்கு போயிடலாம். இப்ப சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து இவர் வந்து ஒரு இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றது, ரொம்ப வந்து
ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. ஈவன் தோ ராகு நட்சத்திரமா இருந்தாலும் அது சனி வீட்ல இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த ஆடம்பரத்துக்கு கொஞ்சம் வந்து அந்த மைண்ட் செட் இருக்காது. தட் மீன்ஸ் அந்த பெர்சன்டேஜ் வைஸ் கம்மியா இருக்கும் மத்த ராகு நட்சத்திரங்களோட காட்டிலும். அதே போல இவங்களுக்கு இயற்கையா ஒரு ஆராய்ச்சி மனம் இருக்கும். சுய சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மத்தவங்க பேச்செல்லாம் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் இவங்க பண்ணுவாங்க. மத்தவங்களுடைய கன்சல்டேஷன், அவங்களோட ஒப்பீனியன்ஸ கேட்டாலுமே அத வச்சு அவங்க சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டெசிஷன் எப்பயுமே எடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில. இவங்களா யோசிச்சு முடிவெடுத்து ஒரு டெசிஷன் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். அறிவியல் சிந்தனை நிறைய இருக்கும். சயின்ஸ் சயின்ஸ்ன்றத பார்த்தோம்னா ப்ராடரா சயின்ஸ் சொல்றதை விட இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் சார்ந்த அறிவியல் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சதய நட்சத்திரக்காரங்க. இவங்க எதுவுமே வந்து ஒரு லாஜிக் இல்லாம, ஒரு பகுத்தறிவு இல்லாம இவங்க ஒரு சிச்சுவேஷனை வந்து எப்பயுமே டீல் பண்ண மாட்டாங்க. அதே போல இவங்களுக்கு ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், மருத்துவம், ஜோதிடம், மந்திர தந்திரம் இந்த துறையில எல்லாம் இவங்க வந்து காணப்படுவாங்க. இதுல எல்லாம் இவங்களுக்கு ஆளுமையும் நிறைய இருக்கும், புலமையும் நிறைய இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது மைண்ட் வந்து ஸ்லீப் ஆகாது. ஓவர் திங்கிங். எதுக்கு சிந்திக்கிறாங்கன்னு தெரியாது. மைண்ட்ல ஏதோ ஒண்ணு உழட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னோட ஒன்னை இணைச்சு அதை தொடர்பு படுத்தி அதனால இவங்க என்ன அர்த்தம்னா பல நேரத்துல வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாவாங்க. இந்த நட்சத்திரத்தோட கிரகம் ராகுன்றதுனால இவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி, எல்லாத்துலயும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் மத்தவங்க கிட்ட தேடாம இவங்களுக்குள்ளேயே தேடி அதுக்கான மாற்றம், அதுக்கப்புறம் விடுதலை, ஃப்ரீடம், இது ரெண்டுமே இவங்க வாழ்க்கையில இவங்களே கண்டுபிடிக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்ட்டு யோசிப்பாங்க. அதே போல சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க சமூக நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையை நோக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்நாளுடைய உண்மையை கண்டறிதல், இந்த பிறவியுடைய உண்மை பயனை கண்டறிதல், அப்புறம் வந்து மனித நேயம், அதாவது ஹியூமனிட்டி இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதாவது தனக்குன்னு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. சுயநலத்தன்மையோட இருக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, சோசியல் சர்வீஸ் பண்றது, அதுலதான் இவங்க மனம் அதிகமாக ஈடுபட்டிருக்கும். அதே போல ஆன்மீக சிந்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அதுலயும் ஆழமான ஆன்மீக சிந்தனை இருக்கும். வெளி தோற்றத்துல ஒரு சிலர் பார்த்தா நாத்திகவாதியாக இருந்தாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தோட அந்த முழு பயன் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். இவங்க கும்ப லக்னம், கும்பராசி ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஈஸியா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா கும்பத்துல ராகு இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த எனர்ஜி கும்பம்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணும்போது கும்பத்தை வந்து நம்ம கோயில் கோபுரத்து மேல வைப்போம். ஏன் வைக்கிறோம்னா இந்த காஸ்மிக் எனர்ஜியை அந்த கும்ப கலசம் இழுத்து நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். அதனாலதான் நம்ம 12 வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து அந்த பவர் நம்மளுக்கு குறையும். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கும்பத்துல இருக்கும் அந்த எனர்ஜி, அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் 3 வருஷம் கும்ப கலசத்துல இருக்கும். அதுல இருந்து ரிசீவ் ஆகி கர்ப்ப கிரகத்துக்கு வரும். கர்ப்ப கிரகத்துல இருந்து அது ரிசீவ் ஆகி கொடி மரத்துக்கு வரும். ஏன்னா ஒரு 3 வருஷங்களுக்கும் இது வந்து அந்த எனர்ஜியோட பேலன்ஸ் வந்து மாறும். 12 வருஷம் ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். இத வந்து கண்டுபிடிச்ச நம்ம முன்னோர்கள் தான் இந்த கும்பாபிஷேகம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைய கையாண்டாங்க. இது இன்னொரு கான்செப்டுமே இருக்கு. குரு பாத்தீங்கன்னா ஒரு வருட 11 மாதத்துக்கு ஒரு சுழற்சி வரும். அப்போ ஒரு கட்டத்துக்கு அது வரும்போது வருடக்கணக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 12 வருடங்கள் ஆயிடும். ஓகேங்களா? அந்த குரு வந்து எந்த இடத்துல இருந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு மறுபடியும் அந்த குரு கிரகம் வரும்போது கோச்சார ரீதியில
மறுபடியும் அந்த குடமுழுக்கு அந்தந்த கோயில்களுக்கு பண்ணுவாங்க. இதேதான். ஓகேங்களா? சோ, இந்த சதய நட்சத்திர காலங்களுக்கு இயல்பாக அந்த பிரபஞ்சத்தோட அந்த எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்ற அந்த சக்தி அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதனால வந்து இவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நடக்கப் போவது, ஒருத்தங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவங்க உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா இருக்கும். ஆம், பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, இவங்க வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு சிந்தனையோடயே இருப்பாங்க. இவங்க ஈஸியா இந்த தியானங்கள், ஆ மூச்சு பயிற்சி, இது மாரி வந்து ஆன்மீக இதெல்லாம் இவங்க வந்து ஆன்மீக பயிற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க அப்டின்னா, இவங்க மன அழுத்தத்துல இருந்து இவங்க விடுபடலாம். அதேபோல இவங்க ஹெல்த் வைஸும் இவங்க இம்ப்ரூவ் ஆகலாம். மெயினா மெடிடேஷன்றது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதேபோல இவங்க மெடிடேஷன் பண்ண இவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் வந்து ரொம்ப அபரீதமா இருக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது? அது போனஸ் பாயிண்ட் மாதிரி. மெடிடேஷன் பண்ணாங்கன்னா, மத்தவங்க எக்ஸாம்பிள்க்கு மத்த ராசிக்காரங்க, நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு 1 மணி நேரம் எக்ஸாம்பிள்க்கு மெடிடேஷன் பண்ணி அவங்க வந்து அ அவங்களால அந்த எண்ணமற்ற நிலைய அடைய முடியுது அப்டின்னா, ஆ சதய நட்சத்திரக்காரங்கள்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 மினிட்ஸ்லயே வந்து இவங்களால அந்த எண்ணமற்ற நிலைக்கு போய், இவங்களால அந்த மனத வந்து கட்டுப்படுத்த இவங்களால முடியுங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து கும்பத்துடைய இது அ விருட்சம் இதெல்லாம் பார்க்கலாம். கும்பத்துடைய விருட்சம் பார்த்தீங்கன்னா, கடம்ப மரம். ஓகேங்களா? தேவதை வந்து யமன். மிருகம் வந்து பெண் குதிரை. ஆம், இருப்பிடம் வந்து வெட்டவெளி. ஆப்வியஸா சொன்னேன். ஏன்னா கும்ப கலசம் வெட்ட வெளியில தான் இருக்கும். அதேதான். இவங்க வெட்ட வெளியில இருந்தாங்கன்னா, இவங்க மைண்ட் ரொம்ப காமா இருக்கும். நிறம் சிவப்பு. இவங்க வந்து பிரதோஷ காலங்கள்ல சிவனுக்கு பன்னீர் அபிஷேகம் இவங்க பண்ணாங்கன்னா, இவங்க ஊழ்வினைகள், கர்ம வினைகள், ஜாதக ரீதியாக இருக்கிற தோஷங்கள், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து தீருங்க. ஓகேங்களா? அடுத்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி. பூரட்டாதி வந்து பாத்தீங்கன்னா 2 வீட்டுல இருக்கு. கும்பத்துல, அதுக்கப்புறம் மீனத்துல 2 வீட்லயுமே இருக்கு. 1, 2, 3 பாதங்கள் பாத்தீங்கன்னா கும்ப வீட்லயும், 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா மீன வீட்லயும் இருக்கு. சோ பெரும் 3 பாதங்கள் வந்து நம்மளுக்கு கும்பத்துல தான் இருக்கு. சோ பூரட்டாதி நட்சத்திரத்தோட அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். எகெயின் பாத்தீங்கன்னா இது சனி, அதாவது கும்பம் வந்து சனியோட வீடு. அதுல நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி, அது குரு. சோ இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா சனி குரு காம்பினேஷன். குரு சனி காம்பினேஷன் இல்ல சனி குரு காம்பினேஷன், இது பார்வை இல்லை சேர்க்கை இது இருந்தாலே பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. பிரம்மஹத்தி தோஷம்னா முன் ஜென்மத்துல பிராமணருக்கு இழைத்த ஒரு தீமை. அதாவது அவங்கள மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள ஒரு சிலது பாத்தீங்கன்னா அவங்கள வந்து கொலை குற்றம் கூட இதுல வந்து அடங்கும் பிரம்மஹத்தி தோஷத்துல. ஈவன் தோ மன ரீதியாக கஷ்டப்படுத்தி இருந்தாலும் இந்த பிரம்மஹத்தில வரும். அதே போல குருவை வந்து நிந்தித்தால் பிரம்மஹத்தி தோஷம் வரும். சோ இது வந்து குரு சனி இணைவு எங்கெங்கெல்லாம் ஜாதக கட்டத்துல இருக்குதோ அவங்க எல்லாமே பிரம்மஹத்தி தோஷத்துல இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து இப்போ அந்த காலத்துல இது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இருக்க ஜாதகங்களை பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காமனா இருக்கு. குரு சனி இணைவுன்றது வந்து ரொம்ப காமனா இருக்கு. இதெல்லாம் பிரம்மஹத்தி வந்துருச்சு, குரு சனி இணைவு அப்படின்னு நம்ம நூல்கள்ல போட்டிருக்காங்க. நீங்க அத பத்தி நீங்க பயப்படலாம் வேண்டாம். ஏன்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்துருச்சு, என்ன பண்றது? யாகம் பண்ணுமா, ஹோமம் பண்ணுமா, அதெல்லாம் இல்ல. நீங்க இப்போ இன்னையில இருந்து இது மாற்றம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வயதுல மூற்றவர்கள், தாய் தந்தை, பெரியவங்க, தாத்தா பாட்டி, இல்ல குரு ஸ்தானத்துல இருக்கவங்க, அவங்கள யார பார்த்தாலுமே இந்த குரு சனி இணைவு இருக்க ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கால்ல விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்குனீங்கனாலே இது வந்து உங்களுக்கு அவங்க ஆத்மார்த்தமா உங்களை பிளஸ் பண்ணாலே இந்த தடை, இந்த கிரக தோஷங்களால இருக்க தடை தாமதங்கள் வந்து நீங்கிடும். ஓகேங்களா?
இது ஒரு மேஜர் பூரட்டாதி. ஏன்னா பூரட்டாதியே பாத்தீங்கன்னா நார்மலா இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து கர்ம வினை ஊழ்வினை வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிற நட்சத்திரம். சோ இதுல வந்து குரு சனி இணைவு இருக்கிறதுனால நீங்க இத வந்து ஆத்மார்த்தமா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க? பூரட்டாதி. பூரட்டாதியோட சிம்பிள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி மிருகம் இருக்கும், பாதி மனுஷன் இருக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிருகம் முழுசா இருக்கிறதுக்கு சக்தி வந்து கம்மி. இது மாதிரி வந்து பாதி மிருக உடலும் பாதி மனித உடலும் இருக்க அவதார புருஷர்கள் ஆகட்டும், இல்ல உங்களுக்கு கிரகங்கள் ஆகட்டும். எக்ஸாம்பிளுக்கு ராகு கேது பாதி மிருகம் பாதி உடல் மனித உடல் இருக்கும். அதே போல அவதாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நரசிம்ம அவதாரம் இமீடியட்டா நரசிம்மர் பாத்தீங்கன்னா பிரகலாதர் வந்து அவரு அழுது இது மாதிரி இது ஆகுதுன்னு தூணை உடைச்சுக்கிட்டு வந்து இமீடியட்டா பக்தருக்கு உதவுனார். அந்த இமீடியட் எஃபெக்ட் எப்படி இந்த மாதிரி ரூபங்கள்ல இருந்து நமக்கு வந்து அந்த எனர்ஜி ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பூரட்டாதியும் அது மாதிரி ஒரு சிம்பிள் தான். ஓகேங்களா? பாதி மிருகம் பாதி மனிதன். ஓகேங்களா? இவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ஞானம் வந்து ரொம்ப நிரம்பி இருக்கும். ஆனா இவங்க தேடுறது வந்து வழியே இல்லாத இடத்துக்கு வழி தேடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அதே போல இவங்க வந்து பாதி கனவு வாழ்வையிலையும் பாதி நிஜ வாழ்க்கையிலையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். எது நிஜம் எது கனவு அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? எப்படி இவங்களுக்கு ஒரு ஆன்மீகம் தெய்வீகம் இவங்களுக்கு கை கூடுதோ அதே போல ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி இன்னொரு சைடு இவங்களை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும். ஒரு மர்மமான ஒரு இருட்டு இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஆனா எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா நல்லா சமூக அக்கறையோட ரொம்ப நல்லா பழகுவாங்க. அதே போல இவங்க வந்து ஒழுக்க சீலர்களாக இருப்பாங்க. இவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுக்கு எது வந்து உண்மையான பாதைன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இவங்க தவறான வழிகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து இவங்க போக மாட்டாங்க. எது தவறுன்னு தெரியும். ஈவன் தோ யாராச்சும் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணா கூட அதுல இருந்து தப்பித்து இவங்கள நல்வழி பாதைய இவங்க கடைபிடிக்கிறதுல இவங்களுக்கு அதுல வல்லமை படைத்தவர்கள். ஆனா மற்றவங்களுக்கும் இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த அட்வைஸ் பண்றத யாரும் கேட்க மாட்டாங்க. இவங்க அட்வைஸ் பண்றத கேட்காதனால இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்பெசிஃபிக்கா. ஏன்னா இவங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து இது கெட்டதுப்பா நீ போகாத பண்ணாதன்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனா ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா இவங்க வந்து இவங்க சொல்லுவாங்க. பட் ஆனா சொல்றத கேட்காம அவங்க போய் எல்லாம் பண்ணிட்டு எகெயின் இவங்க கிட்டயே வந்து இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க கிட்டயே வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம அப்ப சொன்னோம் இவங்க வந்து கேட்கல. இப்ப வந்து திருப்பி நம்ம கிட்டயே வந்து கேக்குறாங்க. ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? இது மாதிரி ஒரு இதுல ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? அத பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஓகேங்களா? அதே போல இவங்க வாழ்க்கையோட வந்து முக்கிய நோக்கம் என்னன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஊழலற்ற உண்மை அப்படின்னா எப்படி சொல்றது? பியூர் லவ், பியூர் ட்ரூத் இத வந்து இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. எந்தெந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னை வந்து மேம்படுத்திட்டே இருப்பாங்க. தன்னை வந்து உயர்நிலைக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். இப்ப வந்து ஒரு ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம், லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம போறதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த திங்கிங் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நேர்மறையான சிந்தனை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவங்க எப்பயும் பாத்தீங்கன்னா ரொம்ப மேனேஜ்மெண்ட் சைட்ல ரொம்ப பிளானிங் பண்றதுல இவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதே போல வந்து இவங்களுடைய ஆளுமை திறன் எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து கட்டுப்படுத்தாது மக்களை. இவங்க வந்து இவங்க ஆளுமையால கவர்ந்து இழுத்து இவங்க ஆளுமை பண்ணுவாங்க.
அதனால மத்தவங்க பார்க்கும்போது எப்படின்னா, இவங்கள ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. இவங்க ஒரு தெய்வீகமா இருப்பாங்க. அதனால இவங்க சொல்றத வந்து அப்படி ஒரு ஆளுமை செலுத்துவாங்க இவங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். ஆ இப்போ மேஷம் ஆளுமைன்னா, அது மேஷம் ஆகட்டும், சிம்மம் ஆளுமை ஆகட்டும், இந்த ஆளுமைலாம் எப்படி இருக்கும்னா, ஒருத்தங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி இருக்கும். ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதிகார தொனியில இருக்கும். மேஷம், சிம்மம்லாம். ஆனா இவங்களுடைய ஆளுமை, அதாவது இந்த குரு இருக்கிறதுனால, இவங்களுடைய ஆளுமை வந்து ரொம்ப வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஆளுமையா இருக்கும். ஓகேங்களா? ஆ இவங்களுடைய விருட்சம் பாத்தீங்கன்னா, தேமா விருட்சம். அதிதேவதை வந்து குபேரன். ஆ இவங்க நகரத்துல வாழ்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆ சிற அ நிறம் வந்து கருப்பு நிறம் இவங்களுக்கு நல்லா இது குடுக்கும். அதிர்ஷ்டத்த குடுக்கும். அதேபோல இவங்க வந்து பிரதோஷ காலங்கள்ல சிவனுக்கு ஸ்வர்ண ஜலம், அதாவது தங்கத்த வந்து தண்ணீல போட்டு ஊற வச்சு ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் விட்டு, இல்ல ஓவர் நைட் விட்டுட்டு, அந்த தண்ணிய எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்றது இவங்களுடைய ஊழ்வினை கர்மா. அதேபோல இது மாரி இவங்க ஜாதக ரீதியில இருக்க இவங்களுக்கான தோஷங்கள், இது எல்லாமே இவங்களுக்கு வந்து நிவர்த்தி குடுக்கும். ஓகேங்களா? ஆ புரட்டாதி பார்த்தாச்சு. அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா, இருக்கிற ராசி வந்து மீனம். மீனத்துல இது வந்து நடு நட்சத்திரம். நடு நட்சத்திரம்னா 4 பாதங்களும் மீனத்திலேயே இருக்கு. உத்திரட்டாதியோட அதிபதி சனீஸ்வர பகவான். மீன ராசியோட அதிபதி குரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா குரு சனி இணைவு. அங்க சனி குரு இணைவு, இங்க குரு சனி இணைவு. ஓகேங்களா? குரு சனி இணைவுனாலும், சனி குரு இணைவுனாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்மஹத்தி தான். இவங்களுமே வந்து சாஷ்டாங்கமா பெரியவங்களை பார்த்தா கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ற அந்த பண்பை இவங்க, இப்போ நம்ம ஜாதகத்துல இருக்கு, ஒரு நம்ம குழந்தைங்க ஜாதகத்துல இது இருக்கு அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள இருந்து இது ஒரு ஹாபிட்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த அந்த பணிவு, அந்த எளிமை அதெல்லாம் இயல்பாகவே அதுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஆஹ் வாழ்க்கையில வந்து ரொம்ப மேல போவாங்க. ஏன்னா சனி குரு ஆகட்டும், குரு சனி ஆகட்டும், ஏன்னா குரு இதுக்கு ஏன் இந்த கால்ல விழுற பரிகாரம் சொல்றேன்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடுறேன். இப்ப வந்து குரு சனி, ஓகேங்களா? குரு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆளுமை, ஒரு அட்வைசரி, ஒரு கன்சல்டன்ட், ஒரு பேங்கர், இதெல்லாம் குரு. அதாவது ஒரு அத்தாரிட்டேட்டிவ், ஒரு டிக்னிஃபைடு, அந்த மாதிரி ஒரு மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்கள மேல கொண்டு போகிற ஒரு இடத்துல இருக்கவர் குரு. சனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் வந்து ரொம்ப கீழ்நிலையான வேலை, அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அயராத உழைப்பு, பணிவு, எளிமை, எதுக்கும் ஒரு ஆடம்பரத்துக்கோ ஒரு என்ன சொல் எதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காதவரு. ரொம்ப ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் இணையும் போது நீயா நானா, அதாவது இவர் அத்தாரிட்டேட்டிவ், ஒரு சிலர் இவர் டேக் ஓவர் பண்ணுவாரு, ஒரு சிலர் அவர் டேக் ஓவர் பண்ணுவாரு. ஆனா இதுல வந்து குருவா சனியான்னு பார்க்கும்போது சனி தான் வந்து கர்ம பலனை வந்து கொடுக்கறதுல வந்து சனி தான் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் குரு. சனிக்கும் குருக்கும் மேஜர் வித்தியாசம் என்னன்னா, 2 பேருமே வந்து ஒரு ஜாதகருக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. ஆனா குரு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் உனக்கு என்னதான் நீ வந்து ஏதோ நீ ஒரு பெரிய பாவம் பண்ணிருக்க, ஒரு கொலை குற்றம் பண்ணிருக்க, இல்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கனாலும் அந்த தப்புக்கான தண்டனையை ஃபர்ஸ்ட் குரு கொடுக்க மாட்டாரு. நான் வந்துட்டேன், நான் வந்து உனக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பண்ணிட்டு, பாசிட்டிவ் பண்ணி அந்த பாசிட்டிவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நெகட்டிவ் கொடுப்பாரு. ஆனா சனி அப்படி கிடையாது. சனி எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் தான். நீ இந்த தப்பெல்லாம் நீ பண்ணிருக்க, சோ இதுக்கெல்லாம் நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இதுக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கணும். இந்த தண்டனை காலங்கள் நீ அனுபவிச்சுட்டு
அதுல உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்ல. அந்த அனுபவம் கிடைக்கும்போது உன்னோட தண்டனை பீரியட்ல தண்டனைன்னு அத சொல்றதுக்கு அந்த வார்த்தை எனக்கு தகுதியான வார்த்தையான்னு தெரியல. தண்டனைய விட அது ஒரு படிப்பினைன்னு சொல்லலாம். ஏன்னா, அது நம்மளுக்கு ஒரு அனுபவங்கள் தான் குடுப்பாங்க எல்லா கிரகமும். யாரும் வந்து யாரையும் பனிஷ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. கடவுளுக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஒரு ஆத்மாவை இன்னொரு ஆத்மா வந்து பனிஷ் பண்ண முடியாது. எல்லா ஆத்மாக்களும் அவங்கவங்க எதுக்கு பிறவி நோக்கம் எதுக்கு இந்த பூமியில வந்தாங்களோ, அத அவங்க கண்டு ஆராய்ஞ்சு, திருப்பியும் வந்து இந்த மனித பிறவியில வந்து நல்லபடியா முடிச்சு, அ மோட்சம் அடையணும், முக்தி அடையணும்ன்றது தான் ஒருத்தரோட நோக்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது, இதுல யாரும் யாருக்கும் தண்டனை குடுக்குற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்பளும் கடவுள்ல ஒரு ஒரு சின்ன பார்ட்டிகிள் தான். கடவுளோட பார்ட்டிகிள் தான். கடவுளுக்கு என்ன அந்த ஒரு இது இருக்கோ, அதே தான் நம்மகிட்டயும் இருக்கு. சோ, அப்படி இருக்கும்போது, நம்போ எப்படி நம்மள மேம்படுத்தணும் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும். அப்படி இருக்கும்போது, இவங்க 2 பேரும் ஒரு கான்ட்ராடிக்டரியா இருக்கிறதுனால, நம்போ இந்த சின்ன குழந்தைங்கள்ல இருந்து இவங்களுக்கு அந்த பணிவு, இந்த மாரி ஒரு எளிமை, அ மரியாதை, மதிப்பு மத்தவங்களுக்கெல்லாம் குடுக்கணும்ன்ட்டு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நம்போ வந்து நம்போ ஹேபிட் பண்ணி பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து அந்த குழந்தைங்க சமுதாயத்திலயும் அப்படியே தான் வளரும். அப்படி வளரும்போது, இந்த கிரகங்களுடைய அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து அவங்க வந்து மீண்டு வந்துருவாங்க. இந்த பிரம்மஹத்தி இதெல்லாம் எதுவும் அவங்களுக்கு வந்து பாதிக்காது. ஏன்னா, எப்போ ஒரு கிரகங்கள் அதுக்கு வந்து அந்த படிப்பினை குடுக்கும் அப்படின்னா, நீ வந்து ஒரு அறநெறி, ஒரு நீதி, ஒரு அ நேர்மை இதெல்லாம் நீ தவறி நடந்து ஒரு பாதையில நீ போற அப்படின்னியோ போறீங்களோ, அப்பதான் இந்த கிரகங்கள் வந்து அது வந்து நீ இப்படிதான் நடக்கணும். இதுதான் நேர்மையான வழியில நீ போகாம, நீ ஒரு அதர்மமான வழியில நீ போற. அப்படி இருந்தன்னா, நீ வந்து இந்த தண்டனைக்கு நீ உள்ளாவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பினைகள குடுக்கும். நம்ம அத முன்னாடியே நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப வந்து நம்மளால அ சமாளிக்க முடியும். கிரகங்களும் பெருசா பாதிக்கவும் செய்யாது. ஓகேங்களா? சரி ஓகே. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட குண இயல்பு. உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து அ ரொம்ப எப்படி இருப்பாங்க? பொறுமையா இருப்பாங்க. ஏன்னா சனியோட நட்சத்திரம் இல்லைங்களா? சனி வந்து பொறுமை. பொறுமைக்கு இலக்கணம் வந்து சனி. ஓகேங்களா? இவங்க வந்து உத்திரட்டாதிய நீங்க வந்து லேசா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க உத்திரட்டாதின்னு ஒரு டெஃபினிஷன் நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டெஃபினிஷன்ல இவங்க வந்து ஃபிக்ஸ் ஆகவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்களோட இவங்க இதயம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப வலிமையானதா இருக்கும். ரொம்ப அமைதியானதா இருக்கும். இவங்கள வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்து இந்த அ எமோஷனலா இவங்கள டார்கெட் பண்ணி இவங்கள வந்து வீக் ஆக்க முடியாது. இவங்க எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க எப்பயுமே. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும், அத வந்து அவசரமா முடிக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்ன்னு முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. பொறுமையா ஒரு பிரச்சனை வந்துச்சா, வா. இப்ப இந்த பிரச்சனையில என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, என்னென்ன நெகட்டிவ் இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணா, இது என்ன எப்படி இத சால்வ் பண்ணலாம்? இதுல வந்து இது சொல்யூஷனே பண்ண முடியலையா? நம்ம இதுல எப்படி டேமேஜ் கண்ட்ரோல் பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு, ஒரு பிளான் போட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைய வந்து இவங்க முடிப்பாங்க. எதுக்கும் அவசரப்பட மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க கஷ்டத்த வந்து போக்குறதுக்கு அவங்களுக்கு தெரியாம இன்டைரக்ட்டா வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதே போல வந்து ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. கருணை, தியாக உணர்வு, மன வலிமை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஆழமான உணர்வுகளா இருக்கும் இதெல்லாமே. ஓகேங்களா? ஆனா என்ன இதுல இஷ்யூ ஆகும் அப்டின்னா, இவங்க வந்து அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா வாழ்க்கையில. அது வந்து ஒரு சில டைம்ல எக்ஸ்ட்ரீமா அமைதியா இருப்பாங்க பிரச்சனைய பாத்துட்டு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடைக்காம போயிடும். சொல்யூஷனே கிடைக்காம அந்த பிரச்சனையில கடைசியில நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் பொறுமையா இருந்து, கடைசியில அந்த பிரச்சனையால இவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால என்னன்னா, அந்த பிரச்சனையால இவங்களுக்கு ரொம்ப வந்து விருப்பம் இல்லாத விஷயம் பண்றது, மன பாதிப்புக்குள்ளாகுறது, இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அத தாங்கிக்கவும் பழக்கப்படுத்துவாங்க. அதுவும் இவங்களால முடியாது. ஏன்னா, இவங்க கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்னு யோசிக்கிறவங்க.
ஒரு சில விஷயங்கள் அநியாயமா போகும்போது இவங்களால அதை ஜீரணிச்சுக்க முடியாது. சனி நட்சத்திரம்ன்றதுனால. ஓகேங்களா? இவங்களுமே வந்து ரொம்ப ஆன்மீக உணர்வு இருக்கவங்க. அதே போல ஜோதிடம், தத்துவம், தியானம், யோகம், ஆ இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாவே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆ குடும்பத்துக்காக இவங்க வந்து ரொம்ப அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. எதுனாலும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கு வந்து தன்னை வந்து லாஸ்ட்ல வச்சுப்பாங்க. குடும்பத்த ஃபர்ஸ்ட்ல வைப்பாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. அதுக்காக அயராம உழைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல குடும்பத்துக்காக உழைப்பாங்க. ஆனா கடைசியில அந்த குடும்பம் வந்து இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குடும்பமே இவங்கள வந்து தப்பா பேசும். அந்த நிலைமைக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க தள்ளப்படுவாங்க. ஓகேங்களா? இவங்கள வந்து அம் அவ்ளோ சீக்கிரம் வந்து இவங்கள வந்து எமோஷனலா இவங்கள வந்து டவுன் பண்ணவே முடியாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஓகேங்களா? சோ இவங்க வந்து மெயினா செருப்பு தானம். செருப்பு தானம். அதே போல கால் ஊனமுற்றவர்களுக்கு இவங்களால இயன்ற உதவிகள். இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓகேங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட விருட்சம் பாத்தீங்கன்னா வேம்பு. அதோட தேவதை பாத்தீங்கன்னா காமதேனு. மிருகம் பாத்தீங்கன்னா கிராமம். கிராமத்துல இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறம் வந்து வெண்மை நிறம். இவங்க வந்து வெள்ளி ஜலம்னா வெள்ளிய வந்து தண்ணியில ஊற வச்சு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த தண்ணிய எடுத்துட்டு போய் பிரதோஷ காலங்கள்ல சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கான கிரக தோஷங்களாகட்டும், இவங்க ஜாதக ரீதியாக இருக்க தோஷங்களாகட்டும் எல்லாமே இவங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகும். ஓகேங்களா? உத்திரட்டாதி. அடுத்து ரேவதி. ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மீன ராசியில இருக்க முழு நட்சத்திரம், உடையாத நட்சத்திரம். இதோட அதிபதி பாத்தீங்கன்னா குரு. இதோட அதிபதி பாத்தீங்கன்னா புதன். இது இருக்க ராசி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி, அதுக்கு அதிபதி குரு. ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரம்னா என்ன? ரேவதினா ஒரு பூரண ஒளி. இதுதான் வந்து 27 நட்சத்திரங்கள்ல கடைசி நட்சத்திரம் ரேவதி. ரேவதியில முடியுது, அஸ்வினியில திருப்பியும் தொடருது. சோ இது ஒரு தொடக்கத்திற்கான ஒரு முடிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்க வந்து மக்கள் கிட்ட ரொம்ப இனிமையா பேசுவாங்க. மென்மையா அன்பான உள்ளம் கொண்டவங்க. ரொம்ப கருணை மிக்கவர்கள் ரேவதி நட்சத்திரக்காரங்கள். இனிஷியலா யாரையும் காயப்படுத்தாம இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா இதுல இன்னொரு கான்ட்ராடிக்ஷன் பாயிண்ட் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். ரேவதி நட்சத்திரம் வந்து குரு வீட்ல இருக்கு. குரு புதன். ஓகேங்களா? குருவோட பையன் தான் புதன். ஆக்சுவலா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி நான் சொன்னா உங்களுக்கு புரியும். குருக்கும் புதனுக்கும் என்ன லிங்க் அப்படின்ட்டு. குருவோட மனைவியான தாராவிற்கும் சந்திரனுக்கும் பிறந்த மகன் தான் புதன். அதாவது குருவோட பையன். அதனால என்னன்னா குருக்கும் புதனுக்கும் ஆகாது எப்பயும். குரு வந்து என்ன சொல்றதுன்னா ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், திட்டமிட்டு பிளான் பண்ணும். இது அனலிட்டிக்கல் திங்கிங். இது ஒரு வந்து மாஸ்டர்னா அவர் வந்து ஸ்டூடெண்ட். அந்த மைண்ட் செட்லயே தான் எப்பயும் இருப்பாங்க. சோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒத்தே வராது. சோ அப்படி இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தோட அதிபதி ரேவதி நட்சத்திரம் குரு வீட்ல இருக்கும்போது இதே கான்ட்ராடிக்ஷன் வரும். அதனால இவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்னா ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா, லைக் குரு ரொம்ப பாசிட்டிவா வந்து திங்க் பண்ணி இது இப்படி பிளான் பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஒரு பாயிண்ட் பிளாங்க் ஆகும். அதுல இருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இப்படி எப்படியெல்லாம் பாசிட்டிவா யோசிச்சாங்களோ அந்த ஆங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிப்பாங்க, நெகட்டிவா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு வீடும் புதன் வீடுமே பாத்தீங்கன்னா 7 7 தான் இருக்கும்.
மிதுனம் கன்னி புதனோட வீடு, தனுசு மீனம் குருவோட வீடு. இது ரெண்டுமே சமசப்தமா இருக்கும். ஸோ ஈக்குவலி ஆப்போசிட் இருக்க ரெண்டு கிரகங்கள் இது கிரக இணைவுன்னு எடுத்தோம் அப்படின்னா குரு வீட்டுல புதனோட நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது அதே அந்த ஈக்குவலி ஆப்போசிட் கேரக்டர் தான் இங்கேயுமே இவங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்ன்றதும் இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அத வந்து இவங்க ஃபாலோ பண்றதே இவங்களுக்கு வந்து மைண்ட் ரீதியா இவங்களுக்கு வந்து இவங்களால முடியாது. அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு கடைசியில எல்லாம் வந்து ஓவராலா எல்லா ப்ராப்ளமும் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு அப்பதான் யோசிப்பாங்க. இவங்க வெள்ளம் வரும் முன்னே அணைக்கட்டுன்ற அந்த கான்செப்ட் இவங்களுக்கு வராது. ஏன்னா குரு இனிஷியலா வந்து நான் தான் சொல்றதுதான் கரெக்ட், நான் மாஸ்டர் எப்படி இருப்பாங்க, மாஸ்டர் சொல்றது கரெக்ட்ன்ற அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் அப்படியே ஆப்போசிட்ல இருப்பாங்க. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பத்திலாம் உங்களுக்கு நல்லா தெரியும். மாஸ்டர் சொல்றதை கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் தான் 90%. ஓகேங்களா? ஸோ மாஸ்டர் சொல்றதை கேட்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது புதன். அவர் தனி ட்ராக்ல போயிட்டு இருப்பாரு. நீ கிளாஸ் எடுக்கணும்னா நீ கிளாஸ் எடு, நான் நீ சொல்ற பாடத்தை நான் படிக்க மாட்டேன், ஏன்னா புதுசா ஒரு பாடத்தை நானே கிரியேட் பண்ணி நானே படிப்பேன்னு சொல்றதுதான் புதன். அப்படி இருக்கும்போது இவங்க மைண்டுமே இதே ரீதியில தான் இருக்கும். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து ஈக்குவலி ஆப்போசிட் ரெண்டு சொன்ன மாதிரிதான். இப்ப பூரட்டாதிக்கு நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். பட் ஆனா பூரட்டாதி வந்து உங்களுக்கு அது சனி குருன்றதுனால உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் சட்டிலா போயிடும். சனி சட்டிலா போயிடும். ஆனா புதன் சட்டிலா போகாது. புதன் வந்து தர்க்கம் பண்ணும், வாதாடும், தன்னோட பாயிண்ட நிரூபிக்கிறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் கொண்டு வந்து வைக்கும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த இனிஷியலா இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை இவங்க வந்து இனிஷியலாவே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிற்கால வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். எதுக்குமே இவங்க ஆர்கியூமெண்ட் மோடுக்கு போகாம பொறுமையா நிதானமா ஒரு ப்ராப்ளத்தை இவங்க அணுகி ஏன் இது நடக்குது, ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, இதை நம்ம எப்படி சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கே அந்த சொல்யூஷனும் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா இவங்க மத்தவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ற இடத்துலதான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்குன்னு வரும்போது அதை யோசிக்க மாட்டாங்க. யோசிக்காம ஏதாவது பண்ணிட்டு கடைசியில திருப்பியும் ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரேவதி நட்சத்திரக்கார இயல், இசை, நாடகம், எழுத்து, நகைச்சுவை, கலை உணர்வு மிக்கவர்கள். இதுல எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்து எப்பயுமே இயற்கையா வந்து இவங்க ஸ்மைலிங் ஃபேஸ். ரேவதி நட்சத்திரம்னா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். இவங்களுக்கு எப்பயுமே இயற்கையா அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். முக மலர்ச்சியோடயே இருப்பாங்க. பொறுமை, நிதானம் இந்த குணங்கள்லாம் இருக்கும். பட் சம்டைம்ஸ் இதை மறைக்கும் போது இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் வரும்போது அதை இவங்க குறைச்சிக்கிட்டாங்க, அதை மேம்படுத்திக்கிட்டாங்க, அந்த குணங்களை மேம்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதிக உணர்ச்சி வசப்படுவாங்க. புதன் இருக்கிறதுனால அதிக உணர்ச்சி வசப்படுவாங்க. அதனால மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அதனால எல்லாம் ஓப்பன் கோரம்ல எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த மனசுல வச்சுக்காம வெள்ளந்தையா சொல்லிட்டு கடைசியில இவங்கள அதுக்கான பலாப்பலனை இவங்களே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கடல் அலை எப்படி இருக்கு, ஒரு நாள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும், ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஒரு நாள் புயலா இருக்கும், ஒரு நாள் அமைதியா இருக்கும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ் இருக்கும். ஆனா இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்ட்டு பற்றற்ற நிலையை இவங்க வந்து நோக்கி போனாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? இவங்களுமே வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுமே வந்து உடன் பிறந்தவர்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கள ரொம்ப அரவணைச்சுப்பாங்க. அதே போல இவங்களுக்கு வந்து சமுதாய அக்கறை, சமுதாய ஈடுபாடு, சமூகத்திற்கு நாம் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அத வந்து இவங்க அன்பின் மூலம் இவங்க பண்ணணும்ன்ற அந்த ஒரு இதை வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதிகாரத்தின் மூலமோ இல்ல ஆர்கியூமெண்டின் மூலமோ ஒரு விஷயத்தை இவங்க சாதிக்கணும் அப்படின்னு போனாங்கன்னா அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும். ஸோ இந்த கேரக்டர்லாம் இவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்களுமே பாத்தீங்கன்னா கிரிவலம் போறது,
நடை நடைபாதை, அதாவது நடந்து போய் ஏதாவது ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறது கோயில்களுக்கு, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அதிக முன்னேற்றம் கிடைக்கும் இவங்க வாழ்க்கையிலுமே. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது நட்சத்திரம் பாதத்தை குறிக்கிற நட்சத்திரம் ரேவதி. ஸோ நடைப்பயணம், நடைபாதை, வாக்கிங் நிறைய போனா இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க ஹெல்த் வைஸுமே வாக்கிங் எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு 20 to 30s இருக்காங்க அப்படின்னா வாக்கிங்கை வந்து ஒரு மேண்டேட்டரியா ஒரு எக்ஸசைஸ்னு இல்லாம அது ஒரு ஹேபிட்டா இவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர் இந்த மாதிரி இவங்க நடந்துகிட்டே இருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க வெறும் கால்ல நடந்து இவங்க வேலையை நடக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை வந்து விரைவா முன்னேறும். ஓகேங்களா? இவங்களுடைய இது பார்க்கலாம். இவங்களுடைய விருட்சம் பாத்தீங்க அப்படின்னா இலுப்பை. அதே போல இவங்களுடைய தேவதை வந்து சனீஸ்வர பகவான். அதிபதியே இவங்களுக்கு சனீஸ்வர பகவான். சோ அதனால இயல்பாகவே பணிவு, எளிமை இதெல்லாம் இவங்க கடைபிடிக்க வேண்டிய குணங்களாக இருக்கணும் வாழ்க்கையில. மிருகம் பெண் யானை. இருப்பிடம் வந்து பொட்டல் காடு. காட்டுல இருக்கிறது இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும். நிறம் வந்து சிவப்பு நிறம். இவங்களுக்கு வந்து கும்பஜலம், கலச தீர்த்தம், கும்பத்துல நம்ம கலசத்துல தண்ணி வச்சு அதை எடுத்துட்டு போய் நம்ம ஈஸ்வரனுக்கு பிரதோஷ காலத்துல நம்ம வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களுடைய தோஷங்களாகட்டும், இவங்களுக்கு கர்ம வினைகளாகட்டும், இதெல்லாம் நீங்கிறதுக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஓகே, 27 நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள், அதனுடைய குறியீடுகள் மற்றும் அதனுடைய அதிர்ஷ்டங்கள், அதிர்ஷ்ட விருட்சம், அதோடைய சமித்துக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட் உங்களுக்கு இது ஆக்சுவலா டாபிக்ல இல்ல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 minutes எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கட் ஆயிருச்சுங்க. கட் ஆயிடுச்சு. அதான் திரும்ப கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஹலோ, கேக்குறதுங்களா? இது கேக்கு தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கா? ஆன் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுல கான்செப்ட் வந்து தாரா பலன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த தாரா பலன்றது பாத்தீங்க அப்படின்னா 9 நட்சத்திரமா பிரிப்பாங்க. 27 நட்சத்திரத்தை 9 பிரிப்பாங்க. அதுல ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு பிரிப்பாங்க நட்சத்திரங்களை. இப்போ நீங்க அஸ்வினில பிறந்திருக்கீங்க அப்படின்னா அஸ்வினி வந்து ஜென்ம நட்சத்திரமா உங்களுக்கு இருக்கும். மகம் வந்து அணுஜென்ம நட்சத்திரமா இருக்கும். மூலம் திரிஜென்ம நட்சத்திரமா இருக்கும். ஓகேங்களா? சோ இது மாதிரி அஸ்வினியில இருந்து ஆயில்யம் வரைக்கும் ஜென்ம அஸ்வினியில பிறந்தீங்கன்னா அஸ்வினியில இருந்து ஆயில்யம் வரைக்கும் 1 to நீங்க பிறந்ததுல இருந்து 9 வரைக்கும் ஜென்மம் வரும். 9ல இருந்து அடுத்த 18 நட்சத்திரம் வரைக்கும் உங்களுக்கு அணுஜென்ம நட்சத்திரமா இருக்கும். 19ல இருந்து 27 வரைக்கும் திரிஜென்ம நட்சத்திரமா இருக்கும். இதுதான் தாரா பலன்னு சொல்லுவாங்க. இந்த தாரா பலன்றது வந்து முகூர்த்த விதிகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா 7 தாரைகள் இருக்கு மொத்தம். சாரி, 7 தாரைகள் இருக்கு. சோ நீங்க பிறந்த நட்சத்திரங்கள்ல இருந்து இந்த தாரா பலனை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த தாரா பலனால என்ன யூஸ் அப்படின்றத நான் வேணா அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வந்து ஜென்ம தாரை அஸ்வினினே எடுத்துக்கலாம். தாரா பலனை அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2வது நட்சத்திரம் தனதாரையா இருக்கும். ஓகேங்களா?
3வது நட்சத்திரம் விபத்து தாரையா இருக்கும். 4வது நட்சத்திரம் சம்பத்து தாரையா இருக்கும். 5வது நட்சத்திரம் பிரத்யேக தாரை. 6வது நட்சத்திரம் சாதக தாரை. 7வது நட்சத்திரம் வதை தாரை. 8வது நட்சத்திரம் வந்து மிருத்யு தாரை. 9வது நட்சத்திரம் வந்து பரம மிருத்யு தாரை. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 9 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு இதா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு நட்சத்திரத்துல பிறந்துட்டு நீங்க சாதக தாரையில நீங்க ஒரு செயல்களை பண்ணீங்க அப்படின்னா அந்த செயல்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். ஒரு ஒரு தாரைகளுக்கும் அந்த இதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு அஸ்வினியில பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பரணி வந்து உங்களுக்கு தனதாரையா வரும். தனதார நட்சத்திரம் வந்து பரணி வரும். இப்போ வந்து தனதாரை பரணி வருது. ஆனா உங்க ஜாதகத்துல பரணியோட அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் உங்க ஜாதகத்துல. உங்க ஜாதகத்துல சுக்கிரன் வந்து வலிமையா இருந்து நீங்க தனதாரையை இயக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகிறதுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். இம்மீடியட்டா உங்களுக்கு அந்த மணி அட்ராக்ஷன், அந்த டெக்னிக்ஸ் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப் இருக்கிறதுனால, இந்த சோசியல் மீடியா இருக்கிறதுனால அறியப்படாத விஷயங்கள், அறியப்படாத நுட்பங்கள் ஆகட்டும், கலைகள் ஆகட்டும், எல்லாமே மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு இன்டர்நெட் மூலமா எல்லாருக்குமே போய் சேருது. ஸோ இந்த மணி அட்ராக்ஷன் டெக்னிக்லாம் ஏன் நமக்கு ஆக்டிவேட் ஆகலன்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. ஏன்னா எவ்வளவோ வீடியோஸ் இருக்கு, எவ்வளவோ டெக்னிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கு ஏன் ஆக்டிவேட் ஆகலன்னு நினைப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தனதாரை வந்து உங்களுக்கு சுக்கிரனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இல்ல. தட் மீன்ஸ் அது ஒரு சூன்யமாவோ, இல்ல முடக்காவோ, இல்ல 6, 8, 12ல மறைஞ்சோ, இல்ல சூரியனுடைய அஸ்தங்கமாயோ, இல்ல பகை நட்சத்திரத்துல அந்த கிரகம் இருந்தாலோ, இல்ல அந்த கிரகத்தோட வலிமை குன்றி நீசமாய் இருந்தாலோ, அந்த நட்சத்திரம் பாவிகளோட, அந்த கிரகம் பாவிகளோட இணைஞ்சிருந்தாலோ, பாவிகளுடைய பார்வை பெற்றாலோ, இத்தனை கான்செப்ட்ல அந்த கிரகம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த கிரகத்தோட அந்த நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு 100% கிடைக்கிற அந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அந்த பெர்சன்டேஜ் போக பேலன்ஸ் பெர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அந்த எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி எந்த கிரகம் உங்களுக்கு, ஏன்னா இப்போ கிரகங்கள் 9 இருக்கு, கட்டம் ஆனா 12 இருக்கு. அதுலயே 3 கட்டம் பிளாங்கா தான் இருக்கும். அதே போல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோட இணைந்து இருக்கும். ஒரே கட்டத்துல 5 கிரகம் இருக்கும், 4 கிரகம் இருக்கும், 3 கிரகம் இருக்கும். ஸோ எம்டி கட்டங்கள் நிறைய இருக்கும். உங்க அருகில் இருக்க நல்ல ஜோதிடரை அணுகி உங்க ஜாதக கட்டத்துல 9 கிரகமும் யாருக்கும் கெட்டிருக்காது. அதே போல 9 கிரகமும் வலிமையாவும் இருக்காது. எந்த கிரகங்கள் வந்து இப்போ உங்க ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் வலிமையா இருக்கோ, ஒரு கிரகம் வலிமையா இருந்தா போதும். அதை வச்சே உங்க ஜாதகத்தை மாத்தலாம். அதை வச்சு உங்க ஜாதகத்தை ப்ராசஸ் பண்ணலாம். அந்த ஒரு கிரகத்தை வச்சே நீங்க டோட்டலா உங்களோட வாழ்க்கையே மாத்த முடியும். எது வலிமையா இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பரிகாரங்கள், அதுக்கேத்த மாதிரி தான தர்மங்கள், அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள், இதெல்லாம் மன மாற்றங்கள், இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்வு ரொம்ப சிறப்பா இருக்கும். கொஸ்டின் செஷன் போயிடலாம். பாலா, லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து கொஸ்டின் செஷன் போயிடலாம்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது. ஆக்சுவலா இருந்தீங்க, முடிச்சிட்டீங்க, வெற்றிகரமா வந்து முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமா, கொஸ்டின்ஸ் என்ன கேட்கலாம்? சந்திரா மாசிலாமணி சார், நீங்க எந்த கேட்கலாம். மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். நீங்க சொன்ன நான் வந்து ரேவதி நட்சத்திரம், நீங்க சொன்ன அப்படியே 100% எனக்கு செட் ஆகுது. இப்போ நீங்க சொன்னதுல நான் வந்து மாத்திக்க ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். கரெக்ட் தான் அது மேடம். அப்புறம் எனக்கு வந்து இப்போ ஒரு முகூர்த்தத்துக்கு வந்து தாராபலன் எப்படி நம்மளே கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளே ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? மேடம், ஆக்சுவலா அதுல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு மேடம். நீங்க பாக்குறத விட ஒரு ஜோதிடரை வச்சு நீங்க பாக்குறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். ஓகே ஓகே. ஏன்னா அது ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ்ல எக்ஸம்ஷன்ஸும் இருக்கு. சோ அத நீங்க
ஏன்னா ஒரு சிலர் ரூல்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, எக்ஸம்ஷன்ஸ் பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க அது ரெண்டும் தெரிஞ்சு அவங்க கிட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா தாரா ஓகே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொல்றேன், நீங்க கேட்டதுனால நான் ஜென்ரலா சொல்றேன். இப்போ ம் நீங்க ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு பால் காய்ச்சுறீங்க, இல்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு ம் முகூர்த்தம் குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம் வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா ம் வீட்டுக்கு வந்து இல்லத்தரசி, வீட்டு ம் பெண்கள் யார் இருக்காங்களோ குடும்ப தலைவிக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ம் வீடுனாலே பெண்கள் தான் அதுல ஜாஸ்தி இருக்க போறாங்க நார்மலா, ம் ஆண்களை ம் விட. கரெக்ட்டுங்களா? ஆமா அப்போ ஆமா அந்த பெண் ஜாதகத்திற்கு அந்த குடும்ப தலைவிக்கு ம் தாராபலன் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓ நீங்க ரேவதி நட்சத்திரம் அப்படின்னா ம் உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்கு ம் ஆட் நட்சத்திரமா வரக்கூடாது. 1, 3, ஓகே 5, 7, 9 ஆ அது எடுத்துக்க ஆ கூடாது. 2, ஓகே 4, 6, 8 எடுத்துக்கலாம். ம் உங்க நட்சத்திரத்துல எண்ணினீங்கன்னா கவுண்ட். ஈவன் 2வது எடுத்துக்கலாம் நட்சத்திரம், எடுத்துக்கலாம் 4வது ஈவன் எடுத்துக்கலாம், ஆட் எடுக்க கூடாது. ம் இது ஜெனரலா ஓகே நீங்க மத்ததுக்கெல்லாம் இதுக்குன்னா ஆட் நீங்க அப்படியே இது பண்ணிடலாம். ஆட ம் அனவ பண்ணும்போது 8யும் சேர்த்து நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கலாம். 8 and ம் 9 ஒரு சிலதுல இது 8 வந்து எடுக்கலாம். ஒன்லி ஒரு ஃபார் சில வீட்டு கிரக விஷயங்களுக்கு பிரவேசம். இது ஒன்லி ஃபார் வீட்டு கிரக பிரவேசம். இல்ல எல்லாத்துக்குமே. இப்போ எல்லாத்துக்கும் இருக்கும். திருமணத்துக்காக எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள். எல்லாத்துக்குமே இந்த ரூல் வந்து ஜெனரல் மேடம். ஓகே ஓகே எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நானு. ஜெனரலா இது வந்து ரூல் அவுட் பண்ணிக்கலாம். இப்ப ம் ஒரு சில விஷயங்களுக்கு ஆண்களுக்கு பார்க்கணும், ஒரு சில விஷயங்களுக்கு பெண்களுக்கு பார்க்கணும்ட்டு இருக்கு. ஒரு சில ம் அது அது இதுக்கேத்த மாதிரி எதுக்கு நம்ம பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்க. ஓகே மேடம். ஆனா ஜெனரல் ரூல் இதுதான், நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். ஆட் தேங்க்யூ. நம்பர்ஸ் நீங்க விட்டுருங்க, ஈவன் ம் நம்பர்ஸ் பாத்துக்கோங்க. ஏன்னா இதுலயுமே பாத்தீங்கன்னா ம் உங்களுக்கு வந்து பகை நட்சத்திரம் இருக்கு, ம் சமுதாய பகை நட்சத்திரம் இருக்கு, ம் வைநாசிக நட்சத்திரம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ரூல் அவுட் பண்ணணும். அதெல்லாம் ம் உங்களுக்கு ஜோதிடர் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் உங்க கரெக்ட். ஜாதகத்துக்கு. ஆமா ஓகேங்களா? ஏன்னா நீங்க இது ஜெனரல் ரூல். ஈவன் நம்பர்ஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் வரும். அத ம் வந்து நீங்க பார்த்தது ரூல் அவுட் பண்ணணும். ம் ஓகேங்களா? அது ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஜாதகம் பாத்தீங்க, ஆஸ்ட்ராலஜர் கிட்ட போய் பாத்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து கொடுக்க முடியும். ஜெனரலைஸ்டா சொல்ல முடியாது. ஏன்னா ம் ஒரு விஷயங்களுக்கும் அது மாறும். அதனால ம் சொல்றேன். ஓகே மேடம். இப்ப நம்ம இந்த ராகு காலம் பாக்குறது மகரம் பாக்குறதுலாம் கரெக்டா தப்பா மேடம்? மேடம், என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தது, பலமா இருந்துச்சுன்னா, நீ ராகு காலத்துல நல்ல விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அது உங்களுக்கு ம் சப்போர்ட் பண்ணும். ம் ராகு கெட்டு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடாது. ஓ ஏன்னா இப்ப எல்லாருமே ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்க மேடம். இப்போ ஆமா எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் இது ஜெனரலைஸ் எல்லாருமே பண்ணிட்டாங்க. இப்போ ஆமா நான் சொல்றேன், இது தாராபலன் ஆகட்டும், ஹோரா முகூர்த்தம் ஆகட்டும், பஞ்சபக்ஷி ஆகட்டும், ம் எல்லாமே உங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு அது வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகும். இப்ப ம் என்னன்னா ஃப்ளூக்ல இப்போ இது இது இப்ப சொல்றதுக்கும் உங்களுக்கு ஃப்ளூக்ல நடக்கிறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு ஜெனரலைஸா உங்களுக்கு வந்து அது பலன் கொடுக்குமா ஒழிய ம் எக்ஸாக்டா உங்களுக்கு பலன் எடுக்கணும் அப்படின்னா ம் நீங்க உங்க ஜாதக கட்டத்துக்கு, உங்க லக்னத்துக்கு, உங்க ராசிக்கு எது வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ம் மெயினா சொல்லணும்னா உங்க ஜாதகம் வந்து ஆத்மா லக்னத்துல இயங்குதா, ராசியில இயங்குதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ம்ஹும். ஒரு சிலருக்கு ஆத்ம பலம் நல்லா இருக்கும், ம் லக்னம் நல்லா இருக்கும், லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ம் ஆனா ஒரு சிலருக்கு லக்னம் வீக்கா இருக்கும், சந்திரன் ஸ்ட்ராங்கா இருக்கும், மனோபலம் நல்லா இருக்கும். ஓ சோ இதுதான் நான் சொல்றது. எந்த கிரகம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு உங்க கட்டத்துல அப்படின்னு பார்க்கணும். உங்க ம் ஜாதகத்துல 9 கிரகத்துல எது ம் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் பெர்சன்டேஜ் வைஸ் எது ஜாஸ்தி உங்களுக்கு நல்லா இருக்கு, எது வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கு. நம்ம என்ன ம் பண்ணணும்னா பாசிட்டிவா இருக்கிறத நம்ம அப்படியே ஆக்டிவேட் பண்ணிட்டே போகணும். அது சார்ந்த விஷயங்களை நோக்கி அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு உணவுல இருந்து நம்ம வழிபாடுல இருந்து நம்ம தான தர்மங்கள்ல இருந்து நம்ம ஆஹ், மனமாற்றம், மனத்துல நம்ம சொன்னது நம்ம மைண்ட்ல அந்த கிரகத்தால நம்மளுக்கு அது அந்த தாட் வரும், ஒரு நெகட்டிவ் ஒரு ஹாபிட் ம் இருக்கும். அதெல்லாம் ம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த கிரகம் வந்து அது எப்படின்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருக்கு. ம் ஆக்சிடென்ட் ஆகும்னா என்ன என்ன ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு? உடம்புல இருந்து பிளட் வெளியே போகும். கரெக்டா? ஆம் ஆம் ஆப்வியஸா அதானே அந்த கிரகத்தோட அந்த கிரகம் உடம்புல இருந்து பிளட்ட வெளியே எடுக்கணும். ஆப்வியஸா ஆம் செவ்வாய், ராகு இதெல்லாம்
சம்பந்தப்படும் போது கோச்சாரத்துல வரும்போது உங்களுக்கு 6-8 அந்த மாதிரி தசை சம்பந்தப்பட்டு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட், சர்ஜரி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நடக்கும். ஓகேங்களா? இப்ப இது நம்ம எப்படி இதுதான் நம்மளுக்கு விதி, இதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பீரியட்ல நமக்கு இப்படி ஒரு நடக்க போகுது, ஒரு விபத்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்படி நம்ம தடுக்கலாம்? எப்படினாலும் நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போகணும், அவ்வளவுதான் மேட்டர். போய் பிளட் டொனேஷன் பண்ணா முடிஞ்சுச்சு. புரியுதுங்களா? அந்த பீரியட்ல. ஓகே ஓகே. பிளட் டொனேஷன் நம்ம பாசிட்டிவ் மேடம். அதோட பாசிட்டிவ் ஒரு கிரகத்துக்கு 2 ஃபேஸ் இருக்கு, எல்லா கிரகத்துக்குமே. அந்த கிரகத்தோட பாசிட்டிவ் மோட் வந்து இது. நம்ம என்ன பண்றோம்னா அந்த கிரகத்துக்கு எது பாசிட்டிவ் மோடோ அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது ஆப்வியஸா என்ன ஆகும்னா அதோட அந்த நெகட்டிவ் மோட் அதை ஆக்டிவேட் பண்ணாம பாசிட்டிவ் ஃபேஸ நம்ம கிட்ட காமிச்சிட்டு போயிடும். புரியுதுங்களா? இதுதான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிளட் டொனேஷன், அதுவும் ஸ்பெசிபிக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல, இது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல, ஒரு பிளட் பேங்க்ல, அந்த மாதிரி எல்லாம் நீங்க போய் பண்ணீங்கன்னா அந்த கிரக காரகமும் அது இணைஞ்சு நம்மளுக்கு வந்து அது ஒரு ஆத்மார்த்தமா நீங்க பண்ணிட்டு வரும்போது அது வந்து அந்த நெகட்டிவ வந்து மேக்ஸிமம் நல்லிஃபை ஆயிடும். தட் மீன்ஸ் என்னன்னா அப்படியும் ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு அதுவும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்மளால போலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சராய் ஓடையோ, ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டிச் போடுற மாதிரி ஒரு காயம், அந்த மாதிரி ஆயிட்டு போலாம். மேஜர் ஆக்சிடென்ட் ஆகாம அது ஓகே நம்மளுக்கு, அது நம்மளால முடியும் இல்லையா? தலைக்கு வந்து தலைப்பாகட போச்சுன்றது. அப்படிதான் அப்படிதான் மேம். Thank you, ma'am. Thank you. Yes, ma'am. இதெல்லாம் வந்து பிளட் டொனேஷனை பத்தி ஒரு அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ல சொல்றது புதுசா இருக்கு. ஆனா ஆப்போசிட். ஏன்னா நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து ரத்த தானமே பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, இது நான் பாக்குற இதுக்கு வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து நான் இந்த டைம்ல போய் நீங்க பண்ணிருங்க, அதுவும் ஸ்பெசிபிக்கா அந்த கிரகத்தோட ஹோரை, அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த ஹோரைய மிக்ஸ் பண்ணி போய் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அது பரிகாரம் ஆயிடும். இதோ பரிகாரம் தான். பரிகாரம்ன்றத நம்ம வந்து கோயிலுக்கு போகணும், அபிஷேகம் பண்ணணும், யாகம் பண்ணணும், அதுவும் பரிகாரம் இல்லை. அதுவும் இப்போ கோயிலுக்கு அந்த காலத்துல ஏன் கோயில் வச்சாங்கன்னா அதுவும் ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் 1 லட்சம் காரகம் இருக்கு ஒரு கட்டத்துல, 3 லட்சம் காரகம் இருக்கு ஒரு வீட்டுக்கு, ஒரு 3 லட்சம் காரகம். இப்ப மேஷம்னா 3 லட்சம் காரகம் இருக்கு. இப்ப கோயில் ஒரு காரகம்னா இதுவும் ஒரு காரகம் தானே. நம்ம இதையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணா ஆத்மார்த்தமா, அதாவது நம்ம நம்பி பண்ணணும், இது பண்ணா நம்மளுக்கு அது கிளியர் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆத்மார்த்தமா நம்ம நம்பி பண்ணணும் அப்படின்னா அது ஈக்குவல் டு நீங்க ராமேஸ்வரம் போய் யாகம் பண்றதாகட்டும், இல்ல நீங்க ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்றதாகட்டும், அதுக்கு ஈக்குவல் தான் இதுவுமே. மேடம் இந்த விதி மத்திய வெள்ளம்ன்றது உண்மைதானே மேடம்? இல்ல சந்திரா, ஒரே நிமிஷம் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஆக்சுவலி வந்து 5 years பிஃபோர், ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பெட் ரிட்டன், உடம்பு முடியாம ஏஞ்சி நிக்கிறது கூட ரொம்ப மோசமா படுத்த படுக்க, கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் லைஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல 28 நாள் ஃபுட் இல்லாம இருக்கேன். ஓகேங்களா, ஃபுட் இல்லாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிளட் போய் ஒரு 3 மாசத்துல எனக்கு போன் வருது. அப்போ வந்து டேப்லெட் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சு 30 டேப்லெட் எடுக்கிறேன். அன்னைக்கு போன் பண்ணி வயசானவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, பிளட் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போய் பிளட் கொடுக்குறோம். அந்த சிச்சுவேஷன்லயும் நான் வந்து காமிச்சு இல்ல நீங்க வந்து கொடுங்க அப்படின்னா நான் போய் கொடுக்குறேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நான் பிளட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஹாஸ்பிட்டல் போற விஷயம் கம்மியாயிருச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது ஹாஸ்பிட்டல் பக்கம் போய், இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. 3 years ஆகுது. ஏன்னா வந்து என்ன விஷயம் அப்படின்னா பிளட் டொனேஷன்ன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதே பாலா வந்து காலையில 15 மாத்திரை சாப்பிட்டுவேன், மத்தியானம் 15, நைட்டு 15 மாத்திரை, ஒரு நாளைக்கு 45 மாத்திரை. ஒரு நாள் டேப்லெட்டோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 700 800 மாத்திரை சாப்பிட்டாலு சுத்தமா எதுவுமே இல்லாம அப்படியே ஜெனரல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் போய் இப்ப நான் யோசிக்கிறேன், அன்னைக்கு நான் பிளட் டொனேஷன் பண்ண விஷயத்துக்கு வந்து அவ்வளோ பெருசு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க வீட்டுல டோட்டலி ஆப்போசிட், நீ கொடுக்க கூடாது, நீயே போய் பிளட் நீயே போய். அது நம்ம பாசத்தால சொல்லுவாங்க வீட்டுல, நான் இது அக்ரி பண்ணிக்கிறேன், நான் இல்லன்னே சொல்லல. பட் ஆனா என்னன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன் ஒரு நெகட்டிவா இருக்கு அப்படின்னா இது நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இதனால இது நம்ம இந்த புண்ணியம் வந்து ஒரு உயிரை நம்ம காப்பாத்திருப்போம்.
அவங்க பிளஸ் பண்ணுவாங்க நமக்கு. அது 2வது. ஓகேங்களா? அந்த பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டு. அதே போல இந்த கிரகத்துல இருந்து நம்ம ரத்தத்த வந்து நம்ம உடம்ப விட்டு வெளிய போகணும் அப்படின்ற அந்த கிரகத்தோடையும் நெகட்டிவ் சைட்ல இருந்து அந்த கிரகத்தையும் நம்ம பாசிட்டிவா ஆக்டிவேட் ஒரு நெகட்டிவான கிரகத்த நம்ம பாசிட்டிவாவும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ அப்படி பார்க்கும்போது ஜோதிட ரீதியாகவும் அதுக்கு வந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும். இன்னொரு உயிரையும் காப்பாத்தி அந்த அந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு இருக்க அந்த நெகட்டிவிட்டியோட அந்த ஆல்மோஸ்ட் நியூட்ரலைஸ் ஆயிடும். இதுதான் கான்செப்ட். சயின்ஸா பார்த்தோம்னா இதுதான். கண்டிப்பா. ஆக்சுவலி நான் உண்மையிலேயே சொல்றேன். பிளட் டொனேஷன்ன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பயங்கரமான பெரிய எஃபெக்ட் கொடுக்கிற விஷயம். ஏன்னா அனுபவப்பட்டு ஒரு சில விஷயத்த பார்த்ததுனால எந்த டைம் பிளட் கேட்டாலும் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நான் போனா கூட என்ன ஒரு ஆளை வந்து டீம் வச்சிருப்பேன். என்ன ஒரு ஆளை அமுச்சு விட்டுருவேன். நல்ல விஷயம் தான் அப்ப. நீங்க பேசுங்க மேடம். ஒன் மோர் டவுட் மேடம். சொல்லுங்க. நம்ம விதியை மத்தியால் வெல்லலாம்ன்றது உண்மைதானா மேடம்? வெல்லலாம் மேடம். அதாவது இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா உங்களுடைய நீங்க பண்ண இதுக்கு முன்னாடி பிறவிகள்ல என்ன பண்ண அந்த கர்மான்றதுன்னா கர்மானா அது ஒரு தப்பான விஷயம், ஒரு பாவம் அப்படின்லாம் கிடையாது. கர்மானா கர்ம வினை. தட் மீன்ஸ் ஒரு செயல். அந்த ஒரு செயல ஏதோ ஒரு செயலை பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஒரு பாசிட்டிவாவும் பண்ணிருக்கலாம், நீங்க நெகட்டிவாவும் பண்ணிருக்கலாம். அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த கர்மாவை நம்ம கரைக்கணும், அதை மதியால வெல்லணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி நம்ம பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அதை நம்ம அனுபவிப்போம். பட் ஆனா அதை அனுபவிக்கிறதே தெரியாம அனுபவிப்போம். அதுதான் உண்மை. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மூட்டை ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து 1 ரூபா காயினா நீங்க எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. உங்களால எவ்வளவு கஷ்டமா எடுத்துட்டு போக முடியும்? ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். 1 லட்சம் ரூபாய் காயினை நீங்க சுமந்துட்டு போகணும்னா ஒரு மூட்டையில் நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கும் உங்களுக்கு? தாங்க முடியாது. தாங்க முடியாது. அதுவே நீங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க ஒரு 500 ரூபாய் நோட்டா நீங்க பண்ணா 2 கட்டா நீங்க மாத்திட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். கேரி பண்ண இனிஹவ் நீங்க அதை எடுத்துட்டு தான் போறீங்க. அதாவது நீங்க அந்த கர்ம வினைய நீங்க அனுபவிக்கிறத வந்து ஜோதிடர் ஆகட்டும், ஈவன் கடவுளே ஆகட்டும், அந்த தடுக்கிற விஷயத்த யாரும் வரமாட்டாங்க. கிரகங்கள் அதோடைய பலாபலனா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மைய கொண்டு அந்த கிரகங்களுடைய அந்த என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சில போய் அதோடைய பாசிட்டிவ் நோட் எடுத்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம். சோ இதனால என்னன்னா அந்த கிரகங்களுடைய வேலையை நம்ம பாதிக்கிறது கிடையாது. அதோட வேலைகள் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது, கடவுளுக்கே கிடையாது. ஆனா என்னன்னா நம்மளால அது தாங்க முடியற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது மாற்றி கொடுக்கும். ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி நீங்க பெட் ரிட்டன் ஆகி நீங்க பிராக்சர் ஆகி நீங்க வெளியில வரதுக்கும் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணிட்டு வரதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு? கண்டிப்பா. அதுதான் அந்த டிஃபரன்ஸ் தான். தேங்க்யூ மேம். ஓகே மேம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி வந்து உண்மையிலேயே சொல்றேன், சாதாரண விஷயமே கிடையாது பிளட் டொனேஷன்ன்றது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.